வெல்கம் டு டால்பின் கெமிக்கல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாம் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நாம் இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஏபிடி இன்ஜினியரிங்னு ஒரு கம்பெனி, அவங்க தேங்காய் உரிக்கிற மிஷின் ஒன்று தயாரிச்சிருக்காங்க. அதை பற்றிய டெமோ, அப்புறம் அவங்க ஓனர் பேசுனது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அன்பான விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். ஏபிடி இன்ஜினியரிங் கோயம்புத்தூர்லேருந்து இந்த வீடியோ பதிவுங்க. இது தேங்காய் உரிக்கும் மிஷின். இந்த தேங்காய் உரிக்கும் மிஷினில் ரொம்ப கம்பேக்டாக கொடுத்துருக்கோம். ஈஸியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ரெண்டாவது, மேலே இந்த மிஷினில் மேலே இருக்கிற பிளேடு சேஃப்டிக்காக ஒரு கேப் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த கேப் அப் டவுனில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகள்லாம் விளையாடுற இடத்துல பிளேடு சேஃப்டியாக மூடி வைக்கணுங்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த மிஷினில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, 2 HP மோட்டர் போட்டிருக்கோம். அதுக்கு செப்பரேட்டாக தனியாக ஒரு MCP லைன் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் எலக்ட்ரிசிட்டி ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலோ அல்லது மோட்டரோட ஆம்ஸ் அதிகமானாலோ ஆட்டோமேட்டிக்காக MCP ஆஃப் பண்ணி கொடுத்து இந்த மிஷினை சேஃப்டி ஜோனில் வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேடு மேலே இருக்கிற 2 பிளேடு ஹார்டனிங் பண்ணியிருக்கிறதுனால விரைவில் தேயாது. இன்கேஸ் தேயும் பட்சத்தில் நம்ம கையோட மாற்றுற மாதிரி தான் வடிவமைச்சிருக்கோம். இந்த மிஷினில் தொடர்ந்து பணியாற்றும் ஒரு வேலையால் கை செட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில், நல்ல மிஷின் கூட பழகிட்டாருங்கிற பட்சத்தில் 1 ஹவருக்கு 300 காய் வரைக்கும் ஒலிக்கலாம். நல்ல குவாலிட்டியான ஷீட் மெட்டல் பாடி போட்டிருக்கோம். மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு 2,50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற மிஷினுக்கு மத்தியில் இது ரொம்ப விலை குறைவாக, விவசாய பெருமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காக விலை குறைவாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே போல் ஒரு 1 இயர் வேரண்டி கொடுக்குறோம். எலக்ட்ரிக் ஐட்டத்துக்கு வேரண்டி வராது. உள்ளே இருக்கிற மிஷினு, பிளேடு, அந்த ஃபுல் செட்டப்புக்கு உண்டான வேரண்டி இருக்குது. அதே போல் கம்பெனி சர்வீஸும் பர்ஃபெக்டாக இருக்கும். கால் பண்ணால் 2 தினங்களில் உங்களுக்கு திருப்பியும் கம்பெனி மிஷினில் ஏதாவது ஃபால்ட்டு ப்ராப்ளம்னா இமீடியட்டாக சர்வீஸ் கொடுக்குறக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த மிஷினானது வீடு, தோட்டம், ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி பர்பஸுகளுக்கு வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஏதாவது என்கொயரி இருந்ததுன்னா ஏபிடி இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், கீழே அதுலேயே நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். மிஷினில் பார்த்துட்டு வாங்க. இது வரைக்கும் இந்த ஏபிடி இண்டஸ்ட்ரீஸ் ஓனர் பேசுனதை கேட்டிருப்பீங்க, அதில் உள்ள டெமோ பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான மிஷின் தான். பெரிய பெரிய மிஷினாக வாங்கணும்னா 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமா நார்மலாக. அது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தனியாக ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த மிஷினாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரேட்டும் கம்மி. உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இல்லை டைரெக்டாக வாங்கிக்கிறதுனால நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க பீடம்பள்ளி அப்படிங்கிற ஏரியாவில் தான் இருக்காங்க. நீங்கள் அந்த மிஷினோட டெமோ, அதோடய ரேட்டு, எப்படி ஒர்க் ஆகுது என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு கூட நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம். இல்லை அமௌண்ட்டு கட்டிட்டிங்கன்னா அவங்களே கூட உங்களுக்கு பார்சலாக போட்டு விட்ருவாங்க. தேங்காய் ரொம்ப பட்டிருந்தாலும் எலும்பாக இருந்தாலும் ஈஸியாக உரிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏபிடி இன்ஜினியரிங்கு, நம்பரு 5/81 S1 சூர்யா நகர், பீடம்பள்ளி, கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் உக்கடத்துலேருந்து வந்தீங்கன்னா உக்கடம், போத்தனூர், அது வழியாக பைபாஸில் வந்தீங்கன்னா நேராக பட்டணத்துலேருந்து பீடம்பள்ளி வந்துடும். அப்படி இல்லை காந்திபுரத்துலேருந்து வர்றதுனாலும் சிங்காநல்லூர் வந்துக்கலாம். பல்லடத்துலேருந்து வர்ற வழியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நேராக பைபாஸ்லேயே வந்தீங்கனாலே போதும். அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பட்டணத்துலேருந்து பீடம்பள்ளி. நீங்கள் அவினாசிலேருந்து வர்றதா இருந்தால் உங்களுக்கு அதுவும் நேர் பைபாஸ் தான். கேரளா பைபாஸ் ரோட்டில் நேராக வந்துட்டிங்கனாலே
அங்கே பட்டணம் வந்துட்டு பட்டணத்துலேருந்து உள்ளே வந்து பீடம்பள்ளி அந்த ஏரியாவுக்கு வந்துட்டிங்கனாலே போதும். அவங்க கான்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் அவங்க வந்துட்டு கான்டாக்ட் பண்ணாலே எங்கே வரணுங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. இப்போ சத்தியமங்கலம், அன்னூர், புளியம்பட்டி இந்த சைடுலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்னூர், அவினாசிலேருந்து நேராக பைபாஸில் வந்துட்டிங்கன்னா கூட போதும். இல்லை காந்திபுரம் வந்தீங்கன்னாலும் வரலாம். நீங்கள் அன்னூர் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் பக்கமாக இருக்கும். அன்னூர்லேருந்து அவினாசிலேருந்து நேராக பைபாஸில் வந்தீங்கன்னா பட்டணம். இருகூர் பிரிவு தாண்டினீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்லேயே இந்த ஏரியா வந்துடும். இந்த மிஷின் 1 மணி நேரத்துக்கு 300 காய் உரிக்குன்னு சொல்கிறாங்க. இது நம்ம மேனுவலாக தான் ஆப்ரேட் பண்ண போகிறோம். தேங்காய் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம உரிக்க போகிறோம். 300 காய் உரிச்சிங்கனாலும் நீங்கள் தேங்காய் உரிக்கிற வேலைக்கு போகிறவங்க, இந்த தேங்காய் எண்ணெய் ஆட்டுறவங்க, மற்ற சில்லறையாக ஹோட்டல் வச்சுருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேட்டும் கம்மி தான். நீங்கள் பெரிய மிஷினாக வாங்கி போட்டு உங்களால் பண்ண முடியாது. இந்த மிஷினாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்காயும் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வச்சிங்கன்னா 3-15 5 மணி நேரங்கிறத நீங்கள் ரெஸ்ட் எடுத்து உரித்தாலுமே உங்களுக்கு ஒரு 1500 காய் உரித்தாலே தேங்காய்க்கு இந்த எண்ணெய் ஆட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல எண்ணெய் செகண்ட் ஆட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல யூஸ் ஆகும் இந்த மிஷினு. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேராக போய் பார்த்து நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.